பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை மஞ்சூர் அருகே முள்ளிக்கூர் பகுதியில் இறந்து கிடந்த புலி உடலில் இருந்து நகம் பற்களை திருடிச் சென்ற லட்சுமணன் மற்றும் சந்திரன் ஆகிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கடந்த சில தினங்களாக தீவன பற்றாக்குறை உள்பட பல்வேறு காரணங்களால் வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து வருகின்றன. மேலும் வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு இடையே மோதல் மற்றும் நோய் உள்பட பல்வேறு காரணங்களால் உயிரிழக்கும் வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உதகை மஞ்சூர் அருகே முள்ளிக்கூர் பகுதியில் புலி பல் மற்றும் நகங்கள் விற்பனைக்கு உள்ளதாக கூறி 2 பேர் சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து வனத்துறையினர் மஞ்சூர் சுற்றுவட்டார பகுதியில் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் மஞ்சூர் அருகே உள்ள தும்பனேரி கொம்பை பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 பேர்கள் புலியின் நகம் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அவர்களை பிடித்து புலியை வேட்டையாடி நகத்தை எடுத்தார்களா அல்லது வேறு யாரிடமாவது நகத்தை வாங்கினார்களா என்று விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் இருவரும் தேன் சேகரிப்பதற்காக முள்ளிக்கூர் வனப்பகுதியில் சென்றுள்ள நிலையில் வனப்பகுதியில் புலி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. இறந்த புலியின் உடலில் இருந்து பல் மற்றும் நகங்களை திருடி எடுத்து விற்பனை செய்ய முயற்சி செய்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து நீலகிரி வன அதிகாரி கௌதம், கால்நடை டாக்டர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த புலியின் உடலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புலி இறந்ததற்கான காரணம் தெரியவில்லை. இதைத் தொடர்ந்து புலியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆய்வுக்காக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடல் அந்த பகுதியில் எரிக்கப்பட்டது. மேலும் லட்சுமணன், சந்திரன் ஆகிய 2 பேரையும் கைது செய்து உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையின் விவரங்கள் வந்த பிறகு புலி இறந்ததற்கான காரணம் தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். இதற்கிடையே வனப்பகுதியில் புலி இறந்து நீண்ட நாட்கள் ஆகியும் வனத்துறைக்கு தகவல் தெரியவில்லை என்பதால் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.